ஹலோ! இங்கே பாருங்கள், இந்த நாட்டும் நான் தான் கிரியேட்டிவாக பண்ணேன். இது ஆல்ரெடி இருக்கா எனக்கு தெரியாது. இன்கேஸ் இருக்கலாம். ஆனால் நான் இது இப்போ நானே ஒரு கிரியேட்டிவாக பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. நம்ம ஆல்ரெடி அம்பரெல்லா நாட்டுக்கு ஒரு சர்க்கிள் எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி எடுத்துகிட்டு 4 பீஸ் எடுக்கணும். ஒரு நாட்டுக்கு டபுள், இன்னொரு நாட்டுக்கு டபுள் வேணும். இப்போ நான் வந்து குட்டி குட்டி ஒயிட் கலர் பால்ஸ், சில்வர் பால்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டேன். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பாயிண்ட் மேலேயே ஒன்றுனா வச்சு ஸ்டிச் பண்ணணும். உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. இது மாதிரி டார்க் கலருக்கு லைட் கலர் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது நம்ம அதுக்கு மேலே அந்த இன்னொரு சர்க்கிளை வச்சு அந்த பால்ஸு வேஸ்டேஜை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போது இது மேலே வந்து நான் நாட்டு லேஸு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா இருக்கா? அதே மாதிரி 2 பண்ணியாச்சு. இப்போது அந்த சிங்கிள் லேஸாக இருக்குது, நம்ம டபுள் லேஸ் வைப்போம். ஓகே, டபுள் லேஸ் வைக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு வைங்க. பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ரொம்ப திக்காயிரும். ஓகே, இப்போது நான் சில்வர் கலர் நாட் எடுத்துகிட்டு நல்ல பக்கமாக வச்சு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல? ஆக்சுவலாக அவங்களது வந்து க்ரீன் கலர் சாரீ, அதுவும் அங்கே இருக்க பாருங்கள், அதுதான். இது பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், நான் ஃப்ளவர் நாட்டு பண்ணியிருக்கேன். இதுவும் நான் தான் க்ரியேட்டிவாக பண்ணேன் சொன்னால் நம்பவா போகிறீங்க? ஆனால் இது மாதிரி நாட்டு இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் நான் ஒரு மெத்தட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க ஃபுல் சர்க்கிள் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணுவாங்க. நான் வந்து எப்போவுமே அம்பர்லா கட் பண்ணுவோம் இல்லையா? அதே பேட்டர்ன் தான். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் நான் வந்து ஆஃப் சர்க்கிள் எடுத்துகிட்டு அது 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு இதை திருப்பி அங்கே மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு சேம் அம்பர்லா நாட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கனோ அதே தான். ஆல்ரெடி நான் வந்து 3 நாட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் புதுசாக க்ரியேட்டிவாக போடுவேன். ஸோ வந்து இது வந்து பாட்டுன்னு வச்சுக்கலாம், 3ஆவது பாட்டு. ஓகேங்களா? அடுத்த பாட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது சர்க்கிள் மேலே சென்டர் ஒரு பாயிண்ட் வச்சு அது மேலே நான் வந்து ஒரு நாட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள். இதில் எதுவுமே இல்லை. இது மாதிரியும் ஒரு டைப் இருக்குது, ஆனால் நம்ம இது மாதிரி பண்ண போகிறது இல்லை. பாருங்கள், பின்னாடி திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி க்ராஸாக போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சா? இப்போ அந்த கேப்லலாம் சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் பிடிக்க போகிறோம். அப்படி பிடிக்கும் போது அந்த நாட் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக அந்த சென்டராக இருக்கா பார்த்து தைக்கணும். இல்லைனா வந்து அந்த நாட் வேறு பாயிண்ட்டுக்கு போயிடுற மாதிரி இருக்கும். சென்டராக தூக்கும் போது அப்படி இருக்காது. எங்கே பார்த்துங்களா? பண்ணியாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது. இது சிங்கிள் நாட்டு. ஓகேவா? இதை நம்ம டபுள் ஆக்க போகிறோம். பாருங்கள், சேம் அதே தான். இங்கே பாருங்கள், இதே மாதிரி வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு கேப்பில் இங்கே பாருங்கள், அதே சேம் பேட்டர்ன் தான். ஆனால் அந்த த்ரெட்டு வரும்போது மட்டும் நம்ம கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேயே அந்த த்ரெட்டை வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இது நான் ஏன் க்ரியேட்டிவ் சொல்கிறேன்னா, நான் இது வந்து ஃபுல்லாகவே பாதியாக வச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஒரு இதில் பார்த்துருக்கேன், இப்போது ஃபுல் சர்க்கிள் பண்ணிவிட்டு அதில் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுவாங்க சம்திங். ஓகே, ஆனால் நான் இது வந்து நானே பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள்? நல்லா இருக்கா? இது மாதிரி 4, 5 போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இது 2 பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹவ் வாஸ் இட்? இங்கே பாருங்கள், ஜிமிக்கி கம்பல் நாட்டு. ஆக்சுவலாக இது நானே கண்டுபிடிச்சிருக்கேன். அம்பர்லா நாட்டு மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் நாட்டு சின்னதாக பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லைனிங் க்ளாத் எடுத்துகிட்டு அது ஆஃப் சர்க்கிளாக ரவுண்ட் பண்ணிவிட்டேன். இது நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், டபுள் ஆஃப் சர்க்கிள் வந்திருக்கு. இது வேஸ்ட்டு கிளாத்து. ஆக்சுவலாக ஒரு பொண்ணுக்கு பாவாடை சட்டை தேய்ச்சி கொடுத்தேன். அதில் ஃபுல்லாக பார்டர் மேலே இருக்க பார்டர் ஃபுல்லாக மீந்துருச்சு. ஸோ அதில் வந்து அந்த பொண்ணுக்கு பாவாடைக்கு நாடா வரும் இல்லையா, அந்த நாடாவில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் தைச்சி கொடுத்தா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். இங்கே பாருங்கள், அந்த கிளாத்தில் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். அந்த கர்வ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அது திருப்பணும் இல்லையா. இப்போ திருப்பிட்டு அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக ப்ளவுஸுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் லெஹங்கா பாவாடைக்கெலாம் நம்ம இப்படி
தொங்க விடுவோம் இல்லையா, அதுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் துணி எடுத்துகிட்டு அது நார்மல் நாட் மாதிரி, இந்த கோன் நாட்டு வரும் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணிக்கணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அது கூட ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த கோன் ஷேப்பில் கரெக்டாக 5 மார்க்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கில் அப்படியே பண்ணுங்கள். இந்த பாருங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது அது வந்து அப்படியே அந்த ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம லைனிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போது பாருங்கள், இப்போது நல்ல பக்கம் இந்த நாட்டை வச்சு இப்போது ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டெய்லரிங் விஷயம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள்.